يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வு என்ற தொடரில் நாம் இன்று பார்க்க இருப்பது நான் ஆணையிட்டால். ஷேக் அலி அல்-கத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர். இவர் தனது கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார். அந்த கனவினுடைய காட்சி இப்பொழுது பார்க்கலாம். ஷேக் அலி அல்-கத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய வெட்ட வெயிலில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை சுற்றி நேர்மையான அவர்களது தோழர்கள் குழுவாகவும் தூய்மையான அவர்களது குடும்பத்தினர் ஒரு கூட்டமாகவும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேக் அலி அல்-கத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஏதோ கூறினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். ஷேக் அலி அல்-கத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கு கூடியிருந்த தம் மக்களிடம் மறுமையின் சில காட்சிகளை சொல்லி அச்சமூட்டி விளக்கினார்கள். மேலும் மறுமையில் அல்லாஹ் தமக்கு செய்திருக்கும் சில சிறப்பு சலுகைகளை எடுத்துரைத்தார்கள். அந்த உரையின் ஒரு பகுதியில் நரகம் குறித்து கூறினார்கள். நான் நரகத்திடம் ஆணையிட்டால் அது என் ஆணைக்கு உடன்படுகிறது என்று சொன்னதும் அவர்களது குடும்பத்தாரின் ஒருவரின் கையில் இருந்த துப்பாக்கியை மேலுயர்த்தி வானத்தை நோக்கி சுட்டார். மேலும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக சில வெடிகள் வெடிக்கப்பட்டன. அந்த காட்சி ஒரு திருமண விழா கொண்டாட்டம் போன்று மகிழ்ச்சியை நினைவூட்டியது. அந்த கனவை கண்டவர் பேரானந்தத்தால் தன்னை அடக்க முடியாமல் கனவிலேயே கண்ணீர் சிந்தினார். உறக்கத்திலிருந்து விழித்த பின்னரும் அந்த அழுகை தொடர்ந்தது. அப்போது அவர் அல்லாஹ்விடம், நபிகளாரே, நான் கனவில் கண்டேன் என்று கூறும் மக்களின் கூட்டத்தில் என்னையும் சேர்த்தருள்வாயாக. அனைத்து நன்மைகளும் அல்லாஹ்வின் அருளாலேயே நிறைவேறும் என்பதால் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறினார். இது ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1939ஆம் ஆண்டு எகிப்தில் பிறந்து அஜ்ஹர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய மாபெரும் அறிஞர்களில் ஒருவர்தான் இவர். எனவே நாம் ரம்லானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.